ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து ரிஷப் டாடி வாங்கின இது தர்பூசணி கெட்டு போயிடுச்சு. ஸோ தூக்கி போடணும். கீழே ஆடு வளர்க்குறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போகலாம். 2 வீலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பாருங்கள், ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூழ் கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து கூழ் வாங்கிட்டு போகலான்னு சொன்னேன் ரிஷப் டாடிக்கிட்ட. போகும்போது வழியில் கூழ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூழ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் 25 ரூபா ரேட்டு. கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ கூழ் குடித்தா ரொம்ப ஹெல்தி. அதனால் வந்து கூழ் குடிக்க வந்து இனிமேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூழ். இப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் போகிறதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம். வண்டி இருக்கிறதுனால வண்டியிலே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வர்றது போகிறது எல்லாமே வண்டியில் தான். பஸ்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன். 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணணும். அதனால் வந்து இப்போல்லாம் பகலில் வந்து வண்டியில் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் வச்சுக்கிட்டு நைட் ட்ரைவ் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ரிஷப் டாடி அங்கங்கே கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஸ்லோவாக ஊருக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வேறு கண்டினியூஸாக வண்டியில் உட்கார மாட்டேங்கிறான், ஒரே சேட்டை பண்ணுறான்னா. அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு பகலில் பைக்கில் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா வெயில் செம்மையாக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி சீக்கிரமாக ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பகலில் வெயில் அடிக்கிற டைமில் வந்து வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப வெக்கையாக இருக்குமா. அதனால் வந்து ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு கிளம்புற மாதிரி ஐடியா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி 2 டைம்ஸ் வந்து ஊருக்கு வர்றது போகிறது மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ செம்பரி ஆடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஆசை. அந்த காலத்தில் 90s கிட்ஸ் காலத்தில் கட்டின வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸ்லாம் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இடத்துல போயெல்லாம் vlog எடுத்து போடணும், பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டு இப்போல்லாம் அங்கங்கே தான் இருக்குது 90s கிட்ஸு. அந்த காலத்து வீடுலாம் பெரும்பாலும் எல்லோரும் வீடு கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வீடெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே இறங்கியிருக்கோம். இது வந்து என்ன கோயில்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உட்காரத்துக்கு அழகாக கல்லுலாம் இருக்குது. மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூல் 2 கூல் இருக்கு. क्या कूल है? கம்மங்கூழ், கேப்பக்கூழ். இதை குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்மல் கூழ், கேம்பக்கூழ். இது என்ன கூழ்? இது கேம்பக்கூழ். கேப்பக்கூழ். கேம்பக்கூழ், புதியா கூழ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். இங்கே சாப்பிட்டேன்னு ஃபர்ஸ்ட்டா இங்கே சாப்பிட்டோம். சாப்பிட்டோம். என்ன தண்ணி மாதிரி குடிக்கிறாரு.
அழகா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகா மரம் இருக்குது. மரத்துக்கடியில் உட்காந்து நாங்கள் கூழ் குடிச்சிட்ருக்கேன். நான் கிளாஸ் கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேக்கெட்டோடு குடிக்கிறோம். வண்டி எங்கே நிற்கிது பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூழ் குடிக்க போகிறோம். இப்போ கூழ் குடிக்கிறோம். ஒரு கேப்பை ஒரு கம்மங்கூழ் வாங்கிட்டோன்னு சொன்னால் ரெண்டுமே கேப்பக்கூழ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கேப்பக்கூழ், இதுவும் கேப்பக்கூழ். ரிசப் ஓடிட்டான். கூழ் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டாடி வந்து உள்ளே போய் vlog எடுங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப தங்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ கோயிலாக இருக்கும், உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். சும்மா போய் வீடியோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். இது வந்து மெயின் ரோட்லேயே இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது குலதெய்வ கோயில் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் போய் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த இடத்துல உட்காந்து கூழ்லாம் குடிச்சிட்டு அழகாக ஒரு vlog எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உள்ளே போகல, ரிசப் டாடி போக சொன்னேன். போயிட்டு vlog எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். சூப்பர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பேர் வந்து கருப்புசாமி கோயிலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ vlog எடுத்துகிட்டு ரிசப் டாடி வெளில வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லாம் குடிச்சிட்டோம், இப்போ கிளம்ப போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் இனிமேட்டுக்கு வீட்டுக்கு போய் ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டியதான். சமையல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இந்த கோயில் பாருங்கள், மெயின் ரோடுக்கு முன்னாடி இருக்குது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விண்டு மில்லாம் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம்னா அதிகமாக விண்டு மில் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தூத்துக்குடியிலேருந்து வர ரோடு, இது வந்து கோயில்பட்டி போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு அழகான கோயில் இருந்துச்சு. நான் தான் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். ஸோ அழகாக அந்த மரத்துக்கடியில் உட்காந்து கூழ் குடிச்சிட்டு போகலான்னு சொன்னது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக உட்காந்து கூட சாப்பிட்லாம். பட் நாங்கள் சாப்பாடெலாம் வாங்கலை, கூழ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு vlogலாம் எடுத்து ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு கோல்டன் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். அப்படியே ரோடு வழியாக பார்த்தோம்னா அழகாக இந்த இடத்துல ஒரு கோயில். ஸோ இந்த இடத்துல நின்று நாங்கள் கூழ் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ரிசப் டாடி ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் டாடி உள்ளே போனாங்க, நான் போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நியூ பிளேஸ்க்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலியோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.